தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா, 3 டாப் ராசிகள் வந்து கோடிகள்ல புரளப் போகக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண வருமானமானது பல வழிகள்ல வரும். இவர்கள் வந்து தொழில் செய்றவங்களாவும் இருக்கலாம், வியாபாரம் செய்றவங்களா இருக்கலாம், உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவங்களாவும் இருக்கலாம். ஆனா, இவர்களுக்கு பெருத்த லாபம் அப்படின்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி பணமானது பல வழிகள்ல வந்து சேரும். இது யார் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கும்ப ராசியில பிறக்குது. ரிஷப லக்னமும் அன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீ பராபவ வருடம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில பிறக்கிறதுனால இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாக சொல்லப்படுகிறது. இந்த பராபவ வருடத்தை பத்தி இடைக்காடர் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடைக்காடரால 60 வருட வெண்பா அப்படிங்கிறதுல பாடல்ல சொல்லப்பட்டுள்ளது இந்த வருஷத்தை பத்தி. மிக்க பராபவத்தில் மேதினியில் பின்மலையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்கு பழிக்காது அப்படின்னு அந்த பாடல்லாம் இருக்கு. அது வந்து நம்ம தனியா வந்து பஞ்சாங்க பலன்கள்ல நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம இந்த எந்தெந்த ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரம் படியும் நம்ம பலனை பார்க்கலாம், ராசிப்படியும் நம்ம பலனை தெரிஞ்சுக்கலாம். இந்த சித்திரை 1 அன்று சூரியன் வந்து மேச ராசியில பிரவேசிக்கிறார். சூரியன் மேசராசியில நுழையிறதுனால மங்களகரமான குபேர யோகம் வந்து உருவாகி பல ராசிகளுக்கு நற்பலன்களை தரும். இருந்தாலும் இந்த 3 ராசிக்கு வந்து டாப் யோகம்தான். உங்களுக்கு எல்லாமே யோகம்தான். குபேர யோகம் கிடைக்க போகுது. குபேரனோட அருளோட லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதமும் இந்த 3 ராசிகளுக்கு கிடைக்கும். இதனால உங்களுடைய செல்வாக்கு உயரும். எல்லாருமே இந்த செல்வாக்கு இல்லையேன்னு கவலைப்படுவாங்க. நான் பேசுனா எடுபடவே எடுபடாதுங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்வாக்கும் செல்வாக்கும் இல்லைனாவே அவர்களுடைய நிலை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பணமும் இருக்கணும், அந்த பணம் அந்தஸ்து மாதிரி இந்த செல்வாக்கு, அதாவது கெத்தா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கெத்து வந்து யார் யாருக்கு இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1 இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்து சேர்க்கை, வெளியூர் பயணங்கள்லாம் சாதகமாக அமையும். கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு வேலையில் வந்து கூடுதல் கவனம் தேவை. கவனக்குறைவால் சில இழப்புகள்லாம் ஏற்படும். புனர்பூசம் 4, பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் வந்து உச்ச குருவின் வலுவான நிலையால் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும், செல்வ செழிப்பு ஏற்படும். பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் நடக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனம் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரையோட 1, 2 பாதத்தில் இருக்கிறவங்க தடைகள்லாம் நீங்கி கேதுவின் இடப்பெயர்ச்சியால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அடுத்து சித்திரை 3, 4 சுவாதி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரத்தோட 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும், புதிய முதலீடுகள் செய்யலாம். அடுத்து விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இதில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் கவனமாக முதலீடு செய்யணும். அடுத்து உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்லவும், வேலையில் வந்து திடீர் மாற்றங்கள் வரலாம். அடுத்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 இதில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அடுத்து பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி
இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய நிதியுதவி கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். இப்ப நம்ம ராசிப்படி எந்த ராசி டாப் ராசியா இருக்க போகுது, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி யாரு, அவர்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம மேஷ ராசிக்குரிய பலனை பார்க்கலாம். அதீத லாபம்னு சொல்லுவாங்கல்ல, தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும், வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும், வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வருமானமானது வரும். வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா கூட, இப்போ என்னடா போர்லாம் நடக்குது, இந்த சூழ்நிலையில் வெளிநாடு போக சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நல்ல லாபம் தான் எதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். மனக்கசப்புகள் பார்த்தீங்கன்னா ஆனால் குடும்பத்தில் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கார்த்திகை மாசத்துல ராகு கேது பயிற்சி மூலம் ராகு வந்து தொழில் ஸ்தானத்துல அமர்றாரு, கேது வந்து சுகஸ்தானத்துல உட்கார்றாரு. இதனால உங்க தொழில்ல வந்து நல்ல மேன்மை கிடைக்கும். குருவோட கேது இணையறதுனால பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். பணமானது உங்களுக்கு பல வழிகளில் வந்து சேரும். ஆனால் யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமாகவும் இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறது முக்கியம். உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயருக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு வெண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் சரி, வெண்ணெய் வாங்கி கொடுத்து வஸ்திரதானம் செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா சகலவிதமான தோஷமும் நீங்கி சுபிட்சம் கிடைக்கும், தடைகள் நீங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்கும் சும்மா சொல்லக்கூடாது, பண வரவு இருந்து கொண்டே இருக்கும், புகழ் அதிகரிக்கும். ஆனால் மிக முக்கியமானது உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். கார்த்திகையில் ராகு கேது பயிற்சியால் 3ல் கேது குருவோடு அமர்றனால உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். சேமிப்பு செய்கிறதும் ரொம்ப முக்கியம். காசு வருது அப்படின்னா ஆடம்பர செலவு செய்யாதீங்க. பிரிந்த உறவுகள் வந்து மீண்டும் இணைவார்கள். கடந்த கால நிலை மாறி நன்மையை பெறுவீர்கள். பணப்புழக்கம் உங்களுக்கு நல்ல டாப்பில் இருக்கும். அடுத்து பரிகாரங்கள் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவான் நினச்சிடாதீங்க. நீங்கள் வந்து வியாழக்கிழமையில விநாயகர் வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அருகம்புல்லை வாங்கி அதை பிள்ளையாருக்கு கொடுத்து தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி பழம் வச்சு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா சகல காரியங்கள்லையும் ஜெயம் உண்டாகும். அடுத்தது மிதுன ராசி. உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். எந்த முயற்சி செஞ்சீங்கனாலும் சரி, நீங்கள் படிப்பாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும், வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதுலையுமே வெற்றி தான் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வரும் கார்த்திகை மாதத்தில் ராகு கேது பயிற்சியாகி தனஸ்தானத்தில் கேது வந்து குருவோட இணையறதுனாலையும் ராகு வந்து அட்டமஸ்தானத்தில் அமர்றதுனாலையும் திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா திருமண தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் அமையும். அதிக வயதான ஆண் பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலத்தில் பைரவருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி தைரண்ணம் வைத்து வேண்டி வர சகல காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு வந்து தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கார்த்திகையில் ராகு கேது பயிற்சியாகி ஜென்ம கேது குருவோட இணையறதுனால கலஸ்தர ஸ்தானத்தில் ராகுவும் அமர்றதுனால திருமண தடைகள் நீங்கும். பொருளாதார நிலை வளர்ச்சியை தரும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு செய்வதும் 2 நெய் தீபம் ஏற்றி இனிப்பு பொங்கல் வச்சு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து காரியமும் சிறப்பாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு தொழிலில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் நல்ல லாபம் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் ராகு கேது பயிற்சியால் 6ஆம் இடத்துல ராகு உட்கார்றாரு. இதனால் நோயில இருந்து விடுதலை கிடைக்கும். கேது குருவோட அமர்றனால இந்த ஆண்டு சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். தொழில் வளர்ச்சி கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். வராத தொகையெல்லாம் எங்கேயாவது கொடுத்து ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில பைரவருக்கு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தைரண்ணம் வைத்து வேண்டி வர சகல காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்தது கன்னி. சமூகத்தில் செல்வாக்கு மற்றும் மதிப்பீடு உயரும்.
கார்த்திகை மாசத்துல ராகு கேது பெயர்ச்சி பஞ்சமஸ்தானத்துல ராகுவும் லாபஸ்தானத்துல கேதுவும் அமர்ந்து உங்களோட காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். பூர்வ புண்ணிய பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு நல்ல சிறப்பான கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா, பரிகார ஸ்தலமாக, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதனின் பார்வை பொறுத்து உங்களின் எண்ணம் நிறைவேறும். நல்ல வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் சில சோதனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். எதிர்கால நலனுக்கு சில சவால்களும் நன்மையாக தான் அமையும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்தில் பைரவருக்கு முந்திரி மாலை கட்டி எலுமிச்சந்தோளில் நல்லெண்ணெய் தீபம் இட்டு தயிரெண்ணம் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா சகல காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி. நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் சரி, அந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். நண்பர்கள் மூலம் நன்மை கிடைக்கும். உங்களோட எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ள நல்ல வாய்ப்பாக இருக்கும். தெரிந்த நபராக இருந்தாலும் சரி, தொழில்னு வரும்போது கராரா இருக்கிறது மட்டும் முக்கியம். தொழிலையும் உத்தியோகத்திலையும் சிறந்து விளங்குவீர்கள். சரியான பாதையை தேர்வு செஞ்சு அதில் பயணம் செய்வது மட்டும் சிறப்பு. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். இருந்தாலும் அகலக்கால் வைக்காம கொஞ்சம் பொறுமை அவசியம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை வாங்கி கொடுத்து, மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி கொடுத்து, நெய் தீபம் ஏற்றி எலுமிச்சை சாதம் வச்சு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரமும் முன்னேற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பண வரவு நல்ல சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறும். ஆன்மீக பயணம் மூலம் புதிய அனுபவம்லாம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். யாரையும் நம்பிக்கிட்டு இருக்காம உங்க போக்கில் நீங்க பயணம் செய்யுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக இருக்கும். பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில சுப்பிரமணியருக்கு சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றி சிகப்பு நிற பூவால மாலை போட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். அடுத்தது தனுசு ராசி. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். இந்த ராகுகேது பயிற்சியினால் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் இருந்தது அப்படின்னா அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். ஆனால் தேவையற்ற நண்பர்களோட நட்பை மட்டும் ஒழித்து விட்டு குடும்பத்தோட நன்மையை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதுலையுமே வெற்றி தான் கிடைக்கும். வெளிநாட்டவர்களின் தொடர்புகள் மேன்மை தரும். கணவன் மனைவி உறவு சற்று சலசலப்பாக தான் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளை குறைத்து கொண்டால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், துளசி மாலை வாங்கி கொடுத்து வெண்ணெய் வாங்கி கொடுத்து நெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்கள்லையும் தடை விலகி சுபிட்சம் கிடைக்கும். அடுத்தது மகர ராசி. தொழிலில் புதிய உச்சத்தை அடைவீர்கள். நல்ல பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அஷ்டம சனி முடிந்து நிம்மதி கிடைக்கும். அப்பாடா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரப்பா சாமி அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுவீர்கள். ஆசையெல்லாம் நிறைவேறும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நீங்கள் தைரியமாக துணிச்சலாக எதையும் செஞ்சு காட்டக்கூடிய ஆண்டாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெள்ளி பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை வாங்கி கொடுங்க. மஞ்சள் நிற பூ கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. இனிப்பு வச்சு வேண்டிக்குங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா சகல காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்கும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரவங்களுக்கு தன்னம்பிக்கை உயரும். சொத்து சேர்க்கை உண்டாகும். ராகுகேது பெயர்ச்சியினால வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ராகு அலைச்சலையும் வெகு தூர பயணத்தையும் அடிக்கடி தருவார். இருந்தாலும் உங்களுக்கு ஆன்மீக பயணம்லாம் போனீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் தொழிலில் கிடைக்கும். எவ்வளவு கடன் பட்டாலும் விரைவில் அடையும்படி வாழ்க்கை சூழ்நிலைகள் அமையும். உங்களுக்கு பண வருமானம் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராவு காலத்தில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு செவ்வரளி பூ கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா காரியத்திலையும் தடை விலகி நன்மை நடக்கும். அடுத்தது மீனராசி. வெளிநாடு யோகம் கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு வரும். கார்த்திகை மாசத்துல ராகுகேது பயிற்சி மூலம்
ராகு தொழில் ஸ்தானத்திலையும் கேது சுகஸ்தானத்திலையும் அமர்றனால தொழிலில் மேன்மை அடைய வழிவகுப்பார். குருவோடு கேது இணையறதுனால பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். குரு பார்வை ராகுவுக்கு கிடைக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைச்சாலும் எதையும் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். வெண்ணெய் வாங்கி கொடுத்து வஸ்திரதானம் செஞ்சு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தடைகள் நீங்கும்.